இன்று கிடைக்கப்பெற்ற அண்மை செய்தி. சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கு இலவச டோக்கன் பெற குவிந்த கூட்டத்தால் பெரும் நெரிசல் ஏற்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. திருப்பதியில் 6 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பின்னணியில் சொர்க்கவாசலுக்காக மெயின்கேட் திறக்கப்பட்டதே காரணம் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாடு, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் இந்த விபரீதம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் தமிழகத்தை சேர்ந்த 2 பேர் உட்பட 6 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசலில் சிக்கி இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. இலவச டோக்கன் பெற ஒரே நேரத்தில் கவுண்டர்கள் திறக்கப்பட்டதால் கூட்டம் முண்டியடித்ததால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் பார்த்திபன். இந்த சம்பவத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மெயின் கேட் திறக்கப்பட்டதுதான் இதற்கான முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது? நிச்சயமாக பூர்ணிமா, நமது ஜெயா பிளஸ் கலாய்வு செய்வதற்காக திருப்பதியில் சிறப்பு நிரலில் நம்முடன் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திருப்பதியில் இந்த வருடந்தோறும் ஜனவரி மாதம் என்றாலே இந்த சொர்க்கவாசல் திறப்பு என்பது அவர்களுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு விழாவாக இருக்கிறது. திருப்பதியில் இந்த பிரசித்தி பெற்ற இந்த சொர்க்கவாசல் திறப்பதற்கு தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலவச தரிசன டிக்கெட்டுகள். இந்த இலவச தரிசன டிக்கெட்டுகள் பெறுவதற்கு முயற்சித்த ஒரு 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பேர், 2 பெண்கள் மற்றும் ஆந்திரா பிரதேசத்தை சேர்ந்த மற்றவர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது திருப்பதியே பெரும் ஒரு சோகத்தில் சம்பவித்திருக்கிறது. தற்போது நம்ம நிற்கக்கூடிய இந்த பகுதி எந்த பகுதி என்று பார்த்தால் திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த தேவஸ்தானம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை. தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் புஷ்பராஜ் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த மருத்துவமனையில் தான் ஒரு 6 பேர் தீவிர சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது நம்ம பார்க்கக்கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவாக இருக்கக்கூடிய திருப்பதி மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் 40 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிகிச்சையில் தீவிர சிகிச்சை என்பது தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதுக்கு காரணம் என்னவென்றால் என்பது நம்ம இங்கே அதிகாரிகளிடம் கலந்து நம்ம பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அதிகாரிகளிடம் கேட்டு இருந்தோம். அது மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்களிடம் நம்ம ஒரு சில கேள்விகளை முன்வைத்து கேட்டிருந்தோம் பூர்ணிமா. அந்த கேள்வியின் அடிப்படையில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், திடீரென்று இந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் தமிழ்நாட்டு மாநிலம் மட்டும் இல்லாமல் பல பகுதிகளிலிருந்து இங்கே பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் அதிகரித்து கொண்டிருந்தது. இதனால் முன்னேற்பாடுகள் திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக முன்னேற்பாடுகள் செய்யவில்லை என்பதுதான் இவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. பக்தர்கள் வைக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டை. ஏனென்றால் வருடந்தோறும் ஜனவரி மாதம் என்றாலே இந்த சொர்க்க வாசல் திறப்பதற்கு தரிசன டிக்கெட், இலவச டிக்கெட் கொடுப்பது வழக்கம். அப்படி என்றால் இந்த வருடம் கொடுக்கும்போது என்ன அங்கே குளறுபடி, அதிகாரிகள் என்ன குளறுபடி செய்திருக்கிறார்கள்? இந்த அதிகாரிகளை ஆந்திரா முதல்வர் கடும் ஒரு எதிர்ப்பு வைக்கிறார். ஏன்னா ஆந்திரா முதல்வர் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியதில் அதிகாரிகள் மீது தவறு இருப்பதாகவும் ஒரு தரப்பு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த உயிரிழந்த பெண்ணுடைய கணவர் நம்முடன் இணைந்திருக்கிறார் பூர்ணிமா. நாம் சொல்வதை விட அவர்களே சொன்னாலும் அது வருத்தத்தில், துயரத்தில் இருக்கக்கூடியவர்கள். இருந்தாலும் சரி, எங்களுக்கு உதவி வேண்டும், நாங்கள் திருப்பதி நம்பி வந்துவிட்டோம், எங்களுக்கு உதவி வேண்டும் என்று அவருடன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா, உங்களுடைய பெயர் என்ன? நீங்கள் எப்பொழுது திருப்பதிக்கு வந்தீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசலில் அதிகமான கூட்ட நெரிசல்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இப்போ தன்னுடைய மனைவி இழந்து சோகத்தில் இருக்கீங்க. நீங்கள் அரசுக்கு என்ன சொல்ல வரீங்க? எப்படி இந்த சம்பவம் நடந்தது? காலையில் 8 வந்தங்க. சாயங்காலம் 3 மணிக்கு ட்ரெயின் விட்டு இறங்கினுங்க. இறங்கி விட்டு கோயில் அப்போ மண்டபத்தில் தங்கியிருந்தேங்க. 6 மணிக்கு வர சொல்லி டோக்கன் கட்டுன்னு கூப்பிட்டாங்க. வரிசையில் உட்காந்து இருந்தோம்.
உட்காந்து இருக்கவங்க என்ன பண்ணிட்டோம், திரும்ப வந்து மேலே ஏறி விழுந்தாங்க. விழுந்தவனா இடுப்பு உடஞ்சி பட்டாக்கு கட்டாகி போச்சு. அப்படியே சரி 10 நிமிஷத்தில் சரி நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தேன். ஊருக்கு கூட்டு வர வழியே மூச்சு நின்று இறந்து போச்சுங்க. இப்படி இந்த சூழ்நிலை இருக்கும்போது நாங்கள் வந்து தேவஸ்தானம் நம்பி இருக்கிறோங்க, திருப்பதி சாமி நம்பி இருக்கிறோங்க. எதுவும் நாங்கள் வழி இல்லாத உழைச்சிட்டு இருக்கிறோங்க. உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. எதுவும் உதவி பண்ணுங்க சார், எங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க சார், பண்ணி ஒன்றும் முடியல. சூழ்நிலை அப்படி இருக்குது. எங்களுக்கு வந்து தயவுசெய்து சார்ஜ் பண்ணி கேட்டுக்கோங்க ஐயா. இப்போது நீங்களே சொல்கிறீங்க, எனக்கு அடுத்தது என்னுடைய மனைவி கொண்டு செல்வதுக்கு கூட எனக்கு வழி இல்லை அப்படின்றீங்க. பூர்ணிமா நம்ம அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த அந்த பெண்ணுடைய உயிரிழந்த பெண்ணுடைய கணவரே சொல்கிறாரு, இந்த உடலை எடுத்துக்கொண்டு அடக்கம் செய்வதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை. நாங்கள் வந்து தேவஸ்தான நம்பி வந்து பக்தர்கள் ஒருவரில் பக்தருக்கு போல் வந்திருந்தோம் அப்படின்னீங்க. ஐயா, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க வந்து கூட்ட நெரிசலை சிக்கி முதுகெலும்பு வந்து இடுப்பு எலும்பு உடைந்து விட்டு தான் என்னுடைய மனைவி உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றாங்க. அங்கே காவலர்களுடைய முன்னேற்பாடுகள் எப்படி இருந்துச்சு? முன்னேற்பாடு வந்து அப்படி ஒன்றும் சரியா இல்லை சார். எல்லாம் வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பண்ணிட்டு தான் சார். நிர்வாகம் சரியில்லை, மெயின் நிர்வாகம் சரியில்லை. காவலாளர்கள் எதுவும் கண்டுக்கல. அவங்க பாட்டு நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஜனங்கள் வந்து கட்பாடு பண்ண முடியல. நல்லா வரிசையை வந்து கும்பல் வந்து 40 பேர் 30 பேர் விழுந்தா அது என்ன சார் ஆகிறது? ஒன்று அந்த என்ன சார் ஆகிறது? காப்பாற்ற தான் பண்ண முடியும். நான் ஆட்டோக்காரனை கூப்பிட்டு வந்து ஆட்டோ மூலியமாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரி சேர்த்துறதுலாம் எவ்வளோ கஷ்டப்படுறேன். யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சார். சும்மா அப்போதைக்கு மட்டும் போலீஸ்கார வராங்க போகிறோம், எதுவுமே இது பண்ணுறதில்ல சார். இதுதான் சார். குறிப்பாக அவர் சொன்னது போல தாங்கள் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் உதவியுடன் தான் வந்து மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்த்தோம். எங்களுக்கு தேவஸ்தானம் சார்பாக அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்கவில்லை என்பது இவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்தார்கள், இதுவரை என்ன அவங்களுக்கு நிகழ்ந்தது என்று மீண்டும் அவர் நம்ம வந்து கேள்வியை வந்து நம்ம முன்வைப்போம். ஐயா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க? நாங்கள் ஒரு 10 பேர் வந்தோங்க ஐயா. 10 பேர் வந்தோம். 10 பேரில் வந்து 8 பேர் வந்து மாறிட்டாங்க. நாங்கள் 2 பேர் பெருசமாக 2 பேர் இருந்தோம். 2 பேர் இருக்கும்போது விழுந்தவொடனே நான் காப்பாற்றலாம், ஒய்ஃப் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் காப்பாற்றலாம் முடி கட்டி பிடிக்கும் போது மேலே வந்து விழுந்தவொடனே அப்படியே இதாகி போச்சுங்க. நாக்கை தள்ளி அப்படியே மேலே கண்ணு 2 ஏற வச்சுங்க. உள்ளே வந்து சேர்த்தும் போது இறந்து போச்சு அப்படின்ட்டாங்க ஐயா. அப்புறம் என்ன ஐயா பண்ண முடியும்? நாம் வந்து சூழல் நம்ம வைக்கிறப்ப வீட்டுக்கு போய் பண்ணுற வழக்கம் இல்லைங்க. சூழ்நிலை மாறி இருக்குதுங்க. அப்படி நீங்கள் பார்த்து பண்ணுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுங்க ஐயா. குறிப்பாக பூர்ணிமா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த நாங்கள் மட்டுமே வந்து ஒரு 10 பேர் கடந்து வந்திருந்தோம். அந்த 10 பேரில் வந்து தொடர்ந்து வந்து அவர்களோடு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த 10 பேரில் கடந்து நாங்கள் வந்து மிகவும் காயப்பட்டோம். இங்கே தேவஸ்தானம் சார்பாக யாரும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எங்களுக்கு மேற்கொள்ளாமல் அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கின் காரணமாக உயிரிழந்திருக்கிறோம். தற்போது என்னுடைய மனைவியினுடைய உடலை சேலத்திற்கு எப்படி எடுத்து செல்ல போகிறோம் என்பதே ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இதனால் வந்து இவர் வந்து தனது மனைவி இழந்தாலும் சோகத்தில் வாடி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தேவஸ்தானம் சார்பாக உதவி செய்ய வேண்டும். தமிழ்நாடு சார்பாக இவருடைய உடலை இங்கிருந்து கொண்டு சென்று அடக்கம் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய பெண்ணுடைய கனவு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, நேரலை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பார்த்திபன்.